கம்பீர் சார், சொல்லுங்க. நிறைய சேஞ்சஸ் பண்ணிருக்கீங்க போல. எனக்கு 2 கேள்விக்கு மட்டும் பதில் தெரியணும். சொல்லு. ஒண்ணும் இல்ல, ரோஹித் சர்மாவை ஏன் கேப்டன்சில இருந்து தூக்குனீங்க? அப்புறம் ஜடேஜாவை ஏன் டீம் விட்டே தூக்குனீங்க? ரோஹித் சர்மா நீங்க தான் லாஸ்ட் டைம் கேட்டீங்க என்கிட்ட. இந்த மாதிரி நிறைய பேர் நீங்க எடுக்க மாட்டீங்க, அவங்களுக்குலாம் என்ன ஜஸ்டிஸ் கேட்டீங்க. சேதா சையத், ரச்சத் படிதா நல்லா ஐபிஎல் ஆனாங்கன்ட்டு. அதனால ஒரு சேஞ்சஸ்க்காக நான் எல்லாரையும் எடுத்தேன் இந்த வாட்டி. ஐசிசில கப் எடுக்க உதவியா இருந்த 2 பேரை அதுக்கும் தூக்கிட்டீங்க சார். நான் ரோஹித் சர்மா தூக்கவே இல்லையே இன்னும். ரோஹித் சர்மா கேப்டன் தான் இறக்கி இருக்கேன். பட் எதுக்கு? பட் எதுக்குன்னா அடுத்த ஜென்ரேஷன் கில்லு நல்லா ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா கில்லு ஆல்ரெடி 2020 வைஸ் கேப்டனா இருக்கான். டெஸ்ட் மேட்ச்ல அவன் தான் கேப்டனா இருக்கான். சரி, ஒன் டேலயும் அவனை கேப்டனா போட்டா நல்லா இருக்கும், தோனி மாதிரி. ஆனா எங்க போனாலும் உங்க பொண்டாட்டி ஹர்ஷத்தை மட்டும் ஏன் சார் கூடவே கூப்பிட்டுக்கிறீங்க? ஒரு ஓவருக்கு 50 ரன் தான் எடுக்கிறான், பெருசா எந்த முன்னேற்றமும் இல்ல அவனை மட்டும் ஏன் சார் கூடவே வச்சிருக்கீங்க? என்ன பண்றது, அதான் கிரிக்கெட் பாலிடிக்ஸ். தோனி இருந்தா இப்படி பண்ணிருக்க மாட்டீங்க. கோலி ஏன் இப்ப கேப்டன்சில இருந்து ரிசைன் பண்ணான்னு இப்பதான் சார் புரியுது. நல்ல பாலிடிக்ஸ்.